நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் ஒரு அவிசுவாசம். இதெல்லாம் ஏன் செய்யறோம், இதனால என்ன, எல்லாம் மாயை, அந்த ஒரு வெறுப்புணர்வு. அட இதெல்லாம் என்ன ஆகுது, ஒரு உதவி செஞ்சு இந்த பக்கம் வரும்பொழுது தன் வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து விட்டால் அவ்வளவுதான். நான் இப்படி இருக்கிறேன், என் வீட்டுல இந்த அளவுக்கு பிரச்சனை வந்து விட்டது, என் பையன் கீழே விழுந்துட்டான், அல்லது நான் பைக்கில் இருந்து விழுந்து விட்டேன். இதெல்லாம் எதற்காக? மாயை. நாம் செய்யக்கூடிய நன்மை எல்லாம் மாயை என்கிற ஒரு தோற்றத்தை சாத்தான் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. நீங்க சோர்ந்து போகாதீங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் துருத்திகளில் வைத்திருக்கிறார். எதை துருத்தியில் வச்சிருக்கிறாரு? கண்ணீரையே துருத்தியில வச்சிருக்கிறார். கண்ணீரை அவர் துருத்தியில வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஏழைகளுக்கு உதவி செய்தால் கர்த்தருக்கே என்ன செய்யறானாமா? கடன் கொடுக்கிறானாமா. அதை அவர் என்ன செய்வார்? திருப்பி தருவார். இப்ப சொல்லுங்க, என் கண்ணீரை துருத்தியில வைக்கிறத விட எதை அதிகமா கணக்கு வச்சிருப்பாரு? யாராவது எனக்கு கடன் கொடுத்துட்டானுங்களாடா அப்படிங்கிற கடன் கணக்கைத்தான் நாம அதிகமா எழுதி வச்சிருப்போம். வேற எதுவும் அல்ல. எங்க வீட்டுல வந்து யாராவது அழுது கொண்டு இருக்கலாம், அவர்கள் வேறு. நான் உதவி செய்யலாம், உதவி செய்யாமலும் கூட போகலாம். ஆனால் கடன் என்று ஒன்றை நான் வாங்கிவிட்டால் திருப்பி செலுத்தியே ஆக வேண்டும். அது புரிவதற்காக எழுதப்பட்டிருக்கு. உடனே நாம எதையாவது கொடுத்துட்டு கர்த்தரை என்னன்னு சொல்லிடக்கூடாது, பாத்தீங்களா உங்களுக்கே நான் கடன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்கிட்ட இருந்து வாங்கி அவருக்கே கொடுக்கறதுக்கு பேர் என்ன கிடையாது? கடன் கிடையாது. சிறு பிள்ளைகள் நம்ம கிட்டே பாக்கெட் மணியை வாங்கிட்டு சில சமயம் பிறந்த நாளுக்கு நமக்கே ஏதாவது ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நாம சந்தோஷப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷம், பரவாயில்லையே, அதுக்காக நாம ஏதோ தேவனிடத்துல கடன் கொடுத்து விட்டோம் என்று எண்ணம் வந்து விட்டால் அது ஆபத்தானது. புரிந்து கொள்வதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் செய்யறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். சோ நீங்க சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் அதை கணக்கிலே வைத்திருக்கிறார். ஆனால் நான் மாயையாய் செய்கிறேன் என்கிற அந்த எண்ணம் எனக்கு பிரச்சனையை வர வைக்க வாய்ப்பு இருக்கிறது.